இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் ஆசை புருஷன் ஆதிய கத்தியால குத்த வந்தது நான் தான். என்ன பயபுல என் முகத்துல கட்டியிருந்த துணியை விலக்கி என்ன அடையாளம் பார்த்துட்டான். பாரதி, என்ன போசுக்கு நீ இவ்வளவு ஷாக் ஆகுற? உனக்கு இப்பவே இந்த விஷயத்த போய் ஆதிக்கிட்ட சொல்லணும்னு தோணுமே. போ உடனே சொல்லு போ. ஆதி என்ன ஜெயில பிடிச்சு போட்டுருவானா? போடட்டும். தூக்கல மாட்டுவாங்களா? மாட்டட்டுங்கிற. ஆனா உன் புருஷன் கிட்ட நான் உன்னை பத்தின உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே அவனுக்கு இருக்க ஹார்ட் பிரச்சனைக்கு கீழே விழுந்து பொசுக்குன்னு செத்து போயிடுவான். அதான் அதேதான் பாரதி. ஆதிக்கு பழைய விஷயத்தை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறது உனக்கு தெரியும் தானே? என்னை விட உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து கொஞ்சம் சூதானமா நடந்துக்கோ பாரதி. இல்லனா இத போக வர கண்ணுல பார்த்துட்டு உன் புருஷன் நிரந்தரமா பாடையில படுத்துருவான். அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் ஆதிய நீ நினைச்சு நினைச்சு சோக கீதம் பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். உனக்கு எப்படி வசதி? நீயே முடிவு பண்ணிட்டு சொல்லு. நான் இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பேன். கால் மீ. பை. ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னா பாரதி ஆதியோட வாழ்க்கையை விட்டு மொத்தமா காணாம போயிடணும். அதுக்காக உன்னை இங்க வர வச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்து அந்த பாரதிய டார்ச்சர் பண்ணி என் வாழ்க்கையில அவ குறுக்க வராம இருக்க ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா அந்த வேலையை விட்டுட்டு நான் உசுரா நினைக்கிற ஆதிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. எனக்கு விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே உன்னை அப்படியே கொன்னு போட்டுலாம் போல இருந்துச்சு. சொல்லு, எதுக்காக ஆதிய கொலை பண்ண ட்ரை பண்ண? மேடம், அது வந்து நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ராஸ்கல், பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே டிராமா பண்ண பாக்குறியா? இங்க பாரு, இந்த மித்ராவை பத்தி உனக்கு தெரியாத. என் ஆதிய நான் அடையணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்கள இல்லாம பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஆதியோட உயிருக்கு எவனாவது குறி வச்சா அது நீ இல்ல, எனக்கு எவனா இருந்தாலும் எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன். ஐயோ மேடம், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சத்தியமான ஆதி சார் எதுவும் பண்ணல மேடம். அவர் தான் யாரையோ பார்த்துட்டு அது நானும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு மேடம். என்ன நம்புங்க மேடம். நான் போய் ஆதி சாரை எதுக்கு மேடம் கொல்ல போறேன்? சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா நடிக்கிற. இங்க பாரு, இந்த கதையெல்லாம் மத்தவங்க கிட்ட போய் சொல்லு. ஆனா என்கிட்ட உன் பொய் செல்லுபடி ஆகாது. மேடம், பொய்லாம் சொல்ல மேடம். என்ன நம்புங்க மேடம். போதும். இனி ஒரு வார்த்தை இல்ல மேடம், அத நான் பண்ணல மேடம் அப்படி ஏதாச்சும் சொன்ன உன்னை இப்பவே ஊரு தெரியாம அழிச்சிருவேன். இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆதிய நீ தான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ டிராமா பண்ணி நடிப்ப போட்டு என்கிட்ட தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ சொல்றதெல்லாம் கேட்டு வாய்ந்து நடுங்கிட்டு போறதுக்கு நான் பாரதி கிடையாது. இங்க பாரு, ஆதி கூட நான் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு உலகமே ஆதி மட்டும்தான். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆதிய தொட்டு பார்க்கணும்னு நினைச்சா உன்னை வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பயமா இருக்குல்ல? இருக்கணும். இங்க பாரு, நான் சொல்ற வேலையை மட்டும் இனிமே நீ செஞ்சுட்டு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு சத்தமே இல்லாம போய்கிட்டே இருக்கணும். மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். இதுக்கு மேல உனக்கு எதுவும் விளக்கமா சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போ. மேடம், அது வந்து நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆதி, என்னாச்சு? எங்கேயாவது கிளம்பிட்டியா? இல்ல,
இந்த சேர் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை மித்ரா. ஏன் என்னாச்சு? முதல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சேர் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் புதுசாக ஒரு சேரை வாங்க சொன்னேன். பட் இதுவும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஏன் பாரதி, இந்த சேரை நீங்களே ஆர்டர் பண்ணீங்க? ஆமா சார். சேர் ஓகேவா இல்லையான்னு செக் பண்ணி வாங்க மாட்டீங்களா? விச் மீன்ஸ் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களா? இல்ல சார், ஆனா உங்ககிட்ட மாடல் ஓகேவான்னு கேட்டுட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். என்ன கேட்டு தான் நீங்கள் வாங்குனீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பாரதி. பட் ஸ்டில் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு தானே வாங்கணும். என்ன மித்ரா? இப்போ பாருங்க, என்னால் இந்த சேரில் ரொம்ப நேரம் உட்காரவே முடியல. சரி, நீங்கள் இங்கே வாங்கல, வந்து இந்த சேரில் உட்காந்து பாருங்க. அப்போ தான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். சார், உட்காருங்க. ஆதி, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். புதுசுல மேபி அதனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா போக போக சரியாயிடும் ஆதி. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மித்ரா. பட் எனக்கு இந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நான் சொல்றேன். அதை பாரதி உட்காந்து பார்த்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். பாரதி, முதல்ல வந்து உட்காந்து பாருங்க. சார், உட்காருங்க. நல்லா சாஞ்ச உட்காந்து பாருங்க பாரதி. எனக்கு ஓகேவா தான் சார் இருக்கு. பாரதி, இருங்க இருங்க இருங்க. அது எப்படி? சேர்ல உட்காந்து பார்த்த அடுத்த நிமிஷமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டிசைட் பண்ணிருப்பீங்களா? கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அப்பதான் என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்ற வரைக்கும் நீங்க அந்த சேரை விட்டு எந்திரிக்கவே கூடாது. உங்க பாஸ் சொல்ற வேலையை பண்றதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. ஹேய், இதுல என்ன இருக்கு மித்ரா? அதான் ஆதி தெளிவா அந்த சேர் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு அங்க பாரதி வந்ததுனால அதுல பாரதியை உட்கார வச்சு செக் பண்ணி பார்த்திருக்கான்னு. ஹேய், அதுல உனக்கு என்னமா குழப்பம்? ஹேய், எனக்கு இதுல எந்த வித்தியாசமும் தெரியல. ஒரு முதலாளியா நான் கூட அப்படிதாம்மா பண்ணுவேன். இங்க பாரு, நான் உனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லட்டுமா? நீ சொல்ற மாதிரி ஆதி மேல எனக்கு ஒரு டைம்ல நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஆனா எப்போ அந்த பசங்களை இனிமே அப்பான்னு கூப்பிடாதீங்கன்னு ஆதி சொன்னானோ அடுத்த நிமிஷமே நான் ஆதியை முழுசா நம்ப ஆரம்பிச்சிட்டேன்.